அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற கதை முழுக்க முழுக்க இந்தியால நடந்த ஒரு உண்மையான கதை தான். ஆனா இந்த நடந்த ஒரு சம்பவத்திற்காக எந்த ஒரு எழுத்துக்களோ எந்த ஒரு குறிப்புகளோ இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா அழிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்களோட காலத்துல உப்புக்கு மீதான வரி நம்ம மேல போட்டாங்கன்னு தெரியும். ஆனா 2500 மைல் நீளமுள்ள ஒரு வேலியை போட்டு நம்ம கிட்ட உப்பு வரி வசூல் பண்ணாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படிதான் இந்த கதையை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ராய் மேக்ஸம் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்த எழுத்தாளர் ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு புக்கை வெளியிட்டிருக்காங்க. த கிரேட் ஹெச் ஆஃப் இந்தியா அப்படின்னு. இது தமிழ்ல உப்பு வேலி அப்படின்ற சிரில் அலெக்ஸ் அப்படின்றவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கதையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதை எல்லாமே 1850கள்ல நடந்ததுதான். அதாவது நம்ம கிட்ட எத்தனையோ விதமான வளங்கள் இருக்கும்போது அவங்க ஏன் உப்பை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அதாவது அவங்க உப்பை தேர்ந்தெடுக்கணும்னு எடுக்கல. முதல்ல அவங்க நில உரிமையாளர்கள் கிட்ட இருந்து அந்த நிலத்திற்காகவும் அவங்களோட உடைமைகளுக்காகவும் தான் வரி வசூல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல நிறைய அவங்களுக்கு என்ன அப்படின்னா எதிர்ப்பு கிளம்புனதுனால அவங்க அதை அப்படி கைவிட்டுட்டாங்க. சரி, அதுக்கடுத்து சர்க்கரையா மேல நம்ம வரி வசூல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கும் போது அந்த காலத்துல யாரும் சர்க்கரை பயன்பாடு அதிகமா இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் கருப்பட்டி காப்பி அந்த காலத்துல குடிச்சவங்க. வெள்ளை சர்க்கரை மேல அதிக ஈடுபாடு இல்லாததுனால பயன்படுத்துவர்கள் வீதமும் ரொம்ப கம்மி தான். அதனால அதன் மேலேயும் வரி போட அவங்க என்ன செய்யல அப்படின்னா விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு தேவை நம்ம கிட்ட இருந்து அதிகமான வரி வசூல் பண்ணி நம்மளோட பணத்தை எல்லாம் சுரண்டணும், வளங்கள் எல்லாம் சுரண்டணும். அது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முகலாயர்களும் அதோட சிற்றரசர்களும் இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே உப்பின் மீது சிறிய அளவிலான வரியை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னா ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இது மேல நம்ம வரி போடலாம். ஏன் அப்படின்னா உப்பு பயன்படுத்துவர்கள் வீதம் ரொம்ப அதிகம். அது போக உப்பு இல்லாம நம்மளால யாராலையுமே சாப்பிட முடியாது அப்படின்ற அவங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சரி உப்பின் மீது வரியை போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் வரி போடலாம், ரொம்ப பயங்கரமாவே போட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உப்பு அவ்வளோ வரி போட்டதுனால உப்பின் விலை என்ன செஞ்சுட்டு அப்படின்னா ரொம்ப அதிகமாவே ஆயிட்டு. உப்பின் விலை ரொம்ப அதிகமானதுனால பெரிய பெரிய பணக்காரங்களால மட்டும்தான் உப்பு போட்டு சாப்பிடுற நிலைமை இருந்துச்சே தவிர இதனால அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா ரொம்ப வறுமையில இருக்கிற ஏழை எளியவர்கள் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டாங்க. சரி, உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியும். உப்பு போடாமலோ உப்பு கம்மியா போட்டு சாப்பிட்டா என்ன வரும்? இதையும் ராய் மேக்ஸம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணினாங்க. அதாவது நம்ம எல்லாம் அந்த காலத்துல வயல்காட்டுல வேலை பார்க்கறவங்க. ஆள் வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மனிதர்கள் தான் வேலை பார்ப்பாங்களே தவிர எந்த ஒரு மிஷினரியும் அந்த காலத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா வேலை பார்க்க விடலை. அப்ப அந்த வெயில்ல வேலை பார்க்கும் போது நம்மளோட வியர்வையில என்ன செய்யும் அப்படின்னா உப்பு நீர் தான் வெளியில வரும். அந்த உப்பு நீரை நம்ம வீடு செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடணும். பட் அதை சாப்பிடாமலே விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் அந்த காலத்துல வந்துச்சு அப்படின்னா காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, ஆளை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இறந்துருவும் செஞ்சுட்டாங்க. அந்த ஆங்கிலேயர்களோட கணக்கின்படி உப்பு போடாம சாப்பிட்டதுனால எவ்வளவு வீதம் இறந்தாங்க அப்படின்னா 5 மில்லியன் பேர் இறந்தாங்களாம் அந்த காலத்துல. ஆனா இதை விடையும் அதிகமா தான் இறந்துருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா காய்ச்சல் அந்த வயிற்றுப்போக்கின் காரணமாகவே இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா அது வேற தனியா வச்சிருந்தாங்களாம். ஆனா ஆக மொத்தத்துல பார்த்தா அப்படின்னா இதனாலதான் உப்பு போடாம சாப்பிட்டதுனாலதான் அவங்க இறந்தாங்கன்னு அவங்க கணக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கம்மியா தான் காமிச்சாங்க. அவங்க இந்த வேலியை எங்க இருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து சமவெளியில இருந்து ஒரிசா வரைக்குமே என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா 2500 மைல் வரைக்குமே போட்டிருந்தாங்க. முதல்ல அவங்க போடும்போது காஞ்ச முள் மரத்தை தான் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வேலியா போட்டிருந்தாங்க. அவங்க அது போக என்ன அப்படின்னா அது கரையை அரிக்கிறது, அந்த சைட்ல வாழ்ற மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து அந்த சைடு தாவறது, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏவோ ஹியூமி அப்படின்றவங்க அப்போ ஆட்சியில இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழும் முள் மரங்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவோ ஹியூமி தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது அவங்க தான். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வாழும் முள் மரங்களை வைங்க அப்படின்னு சொல்லும்போது வாழும் முள் மரங்கள்னா அந்த சப்பாத்தி கள்ளி, அப்புறம் பெரிய பெரிய நீளமா இருக்கிற முள்ளு மரம் அதெல்லாம் கொண்டு அங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவும் ரொம்ப கம்மி. அது போக அதுக்கு
தண்ணீர் செலவும் ரொம்ப இருக்காது. அப்படின்ற போது அந்த மாதிரி மரங்களை வச்சு விட்டுட்டாங்க. 5 அடி அகலத்திற்கும் 12 அடி நீளத்திற்கும் வச்சுட்டாங்க. இந்த கஸ்டம் லைன்ல இருந்தவங்க மொத்தம் அதுக்கு வேலைக்குன்னு வச்சிருந்தவங்க 12,000 பேர் வச்சிருந்தாங்களாம். 12,000 பேர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா இருக்கணும். அப்ப எவ்வளோ வருமானம் அந்த வரி வசூல் பண்றதுல அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த 12,000 பேர் வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறமா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா சுங்கச்சாவடி வச்சுட்டாங்க. உப்பு அங்க இருந்து இங்க கடந்து வரணும் அப்படின்னா இங்க டாக்ஸ் கட்டணும், இங்க இருந்து இங்க வரணும்னா டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வரி வசூல் பண்றதுல அவங்க ஒரு வருஷத்துக்கு அவங்களோட லாபம் எவ்வளவு தெரியுமா? 20 கோடி ரூபாய். இதை ஃபுல்லா என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்ம நாட்டுல இருந்து சுரண்டி அவங்க நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு போனாங்க. 1850ல இருந்து 1880 வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சின்சியராகவே நம்ம கிட்ட என்ன செஞ்சாங்க அப்படின்னா வரி வசூல் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பீரியடு இருக்க தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த 30 வருஷ காலம் நம்ம கிட்ட ரொம்பவே அதிகமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா வரி வசூல் பண்ணினாங்க. ஒரு வருஷத்துக்கு 20 கோடினா 30 வருஷத்துக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. மொத்தத்துல அவங்களோட டார்கெட்டாலாம் எந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா வங்காளத்துக்கு பக்கத்துல இருக்கிற மக்கள் கிட்ட தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த கங்கை ஆற்றுல இருந்து நீர் வர்றது ஃபுல்லா அங்கதான் போய் கலக்கும். அப்பம்போது அந்த நன்னீர் வந்து உப்பு நீரோட கலக்கும் போது அந்த உப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியாகிரும். அப்ப அந்த இடத்துல உப்பு வந்து அதிக அளவு எடுக்க முடியாது. அவங்க பக்கத்துல இருக்க நிலப்பரப்பை சார்ந்துதான் இருக்கணும். இதை அவங்க காரணமா வச்சு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த சைட்ல இருந்து, அதாவது ஒரிசா, சிந்து சமவெளி, அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருந்து வர உப்பு இந்த சைடு தானே வரணும். இந்த சைடு வர்றதுக்காக தான் இவ்வளோ ஆனா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா உப்பு வரி வசூல் பண்ணிட்டாங்க. இது முதல்ல ராய் மேக்ஸம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அவ இப்படிதான் எப்பவும் போல ஒரு புக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஏதோ ஒரு புக்கில் ஒரே ஒரு லைன் இருந்துச்சு. இருக்கும்போது தான் இப்படி ஒரு நிகழ்வு வந்த மாதிரி எந்த இடத்துலையும் நான் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா சரி இந்தியாவில் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது முதல் தடவை வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. சரி ஏன்னா அந்த மேப்போட லைனை எங்கேருந்து எங்கே போட்டாங்க வச்சாங்க அப்படின்னு தெரியல. அதனால வந்துட்டு திரும்ப போயிட்டாங்க. மறுபடியும் அந்த பிரிட்டிஷ் ஆவண காப்பகத்தில் போய் பார்த்து அதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன 2ஆம் தடவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்தியா வந்தாங்க. இந்தியாவில் வந்து எல்லா பக்கமும் பார்த்து அப்பமும் தெரியல. கடைசி ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரியவர் தான் சொன்னாங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த லைன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பெல்லாம் பார்த்துட்டு போய் தான் ஆசிரியர் இந்த கதையை எழுதுனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த கதையில சந்திக்கிறேன். வணக்கம்.